நம் அன்றாட வாழ்க்கையில் நிறைய பயணங்கள் செய்வோம். அப்படிப்பட்ட பயணத்தில் நம் வாழ்வில் மறக்க முடியாத நினைவுகளும் கற்பனைக்கு எட்டாத ஒரு அதிசயமும் நடந்திருக்கும். அந்த அதிசய நிகழ்வு ஒரு மனிதனை எப்படி மாற்றியது என்பதுதான் கதை. அழகிய ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு ஜாதி கட்சி தலைவனின் வீடு. அவருக்கு ஒரு மகன். அவருடைய மகனின் பெயர் ஆறுமுகம். ஏழை விவசாயி. அவருக்கு லட்சுமி என்று ஒரு மகளும் லக்ஷ்மணன் என்ற இளைய மகனும் இருந்தனர். ஆறுமுகமும் லக்ஷ்மியும் காதலித்து வந்தனர். லட்சுமி நாம லவ் பண்ணி கிட்டத்தட்ட 4 வருஷங்கள் ஆகிறது. அதனால நாம கல்யாணம் பண்ணலாம். நீங்க பெரிய இடது பையன், நானும் ஒரு விவசாயின் மகள். உங்கப்பா எங்க ஜாதிக்கு எதிரானவர். எப்படி நாம் கல்யாணம் பண்ணி வாழ்க்கை பயணத்தை தொடங்குவது? நீ கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கே நான் நம்ம கல்யாணத்தை பற்றி எங்க அப்பா கிட்ட சொல்லிவிடுகிறேன். ஆறுமுகமும் அவருடைய தந்தையும் அவர்களுடைய வீட்டில் பேசிக் கொண்டு இருக்கிறார்கள். அப்பா, நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா? உங்ககிட்ட பேச வேண்டும். வாப்பா, நான் இப்ப ஒரு மீட்டிங்க்கு போகிறேன். என் கூட கார்ல வா, பேசிக்கொண்டே போகலாம். என்ன விஷயம்? நீ என்கிட்ட பேசணும். அப்பா, எப்படி ஆரம்பிக்குதுன்னு தெரியல. ஆனா என்ன தயக்கம் சொல்லு. அம்மா உயிரோடு இருந்தால் அம்மாவிடம் சொல்லி உங்ககிட்ட பேசியிருப்பார்கள். நீ சொல்றது உண்மைதான். உங்க அம்மா ஒரு விபத்தில் சிக்கி இறந்து விட்டார்கள். கிட்டத்தட்ட வருஷம் ஓடிவிட்டது. இதற்கு காரணம் அந்த ஜாதிக்காரங்க. சரி, நீ தயங்காமல் என்ன பேச வேண்டும்? பேசுப்பா. அப்பா, என் கல்யாணத்தை பற்றி. நான் லக்ஷ்மி என ஒரு பெண்ணை காதலிக்கிறேன். உங்க சம்மதத்துடன் கல்யாணம் பண்ண வேண்டும். அதான்பா. யாரு அந்த நம்ம கட்சி நகர மன்ற தலைவி பானு மகளா? அருமையான பெண். நாம் பேசலாம். அடுத்த வாரம் வரும்னு சொல்லு. இல்ல அப்பா, தெருக்கு தெருவுல 4வது வீதி 3வது வீடு. மாதுவின் மகள் அப்பா. என்ன சொல்ற அவன்? சாதாரண விவசாயி. நம்ம ஜாதி என்ன, அவங்க ஜாதி என்ன? அவளை மறந்திடு. உனக்கு நல்ல பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், சரியா? இனி இதை பற்றி என்னிடம் வேண்டாம். ஆறுமுகம் லக்ஷ்மியோட குடும்பத்தை சந்திக்கிறார். ஐயா வாங்க. நீங்க எங்க வீட்டுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம். ஆனா உங்க அப்பா அல்லது உங்க ஆளுங்க பார்த்தங்கன்னா பெரிய பிரச்சனையாகும். நீ வந்த விஷயம் என்னங்க ஐயா? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஆனா எப்படி சொல்றதுன்னு தெரியல. புரியல ஐயா. நான் உங்க மகளை திருமணம் பண்ணலாம்னு இருக்கேன். உங்க சம்மதம் வேண்டும். நாங்க 4 வருடங்களாக காதலிக்கிறோம். இப்பொழுது கல்யாணம் பண்ணலாம் என்று முடிவு பண்ணி இருக்கிறோம். உங்க சம்மதம் வேண்டும். ஐயா, நான் காதலுக்கு எதிரி இல்லை. ஆனா உங்க அப்பாவை நினைத்தால்தான் எங்களுக்கு தயக்கமா இருக்கு. நீங்க கவலைப்பட வேண்டாம். நான் கல்யாணம் பண்ணி கொண்டு போனால் என் தந்தை எதுவும் சொல்ல மாட்டார். உங்க சம்மதம் மட்டும் வேண்டும். எங்களுக்கு சம்மதம் மாப்பிள்ளை. ஆனா நீங்க உங்க அப்பா கிட்ட பேசி நீங்க தான் என்னுடைய மகளை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். நீங்க பயப்பட வேண்டாம். உங்க மகள் என்னுடைய பாதி. நான் பார்த்துக் கொள்கிறேன். ஆறுமுகமும் லட்சுமியும் லட்சுமியின் குடும்பத்தினரின் ஆசீர்வாதத்துடன் திருமணம் செய்து கொண்டனர். என்னடா என்னுடைய பேச்சை மீறி கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிற? ஒழுங்கு மரியாதையா அந்த பொண்ணு கழுத்துல இருக்கிற தாலிய கழட்டி வீசிட்டு என் மகனாக வா. சாரி அப்பா, அவதான் என் மனைவி. அவ கூட தான் என் வாழ்க்கையின் மீதி பயணம். வீட்டை விட்டு நீ வெளியே போ. என் முகத்தில் முழிக்காதே. என் சாவுக்கும் நீ வரக்கூடாது. என் சொத்தில் இருந்து உனக்கு ஒரு பங்கும் கிடையாது. அப்பா, உங்க மீதும் உங்க அன்பு மீதும் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஒரு நாள் நீங்க எங்களை ஏற்றுக்கொள்வீங்க அப்பா. ஆறுமுகமும் லக்ஷ்மியும் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். லட்சுமி, நாம் நம் வாழ்க்கை பயணத்தை ஆரம்பிப்போம். உங்க அப்பாவை பார்த்தாலே பயமா இருக்குது. பயப்படாதே, அவர் எதுவும் செய்ய மாட்டார். என்னால தானே நீங்க இந்த சாதாரண வீட்டில் இருக்கீங்க. அந்த வசதி மாதிரி இங்க இல்ல. மன்னிச்சிடுங்க. நீ எதையும் மனசுல நினைக்காத. நாம சந்தோஷமா இருப்போம். நாளைக்கு எனக்கு தெரிஞ்ச பட்டாசு கம்பெனியில 15,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போறேன். இனிதான் நம்ம வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். சரிங்க, இருந்தாலும் இனி எதுவும் பேசக்கூடாது, சரியா? ஆறுமுகம் பட்டாசு தொழிற்சாலையில் வேலைக்கு சேர்கிறார். வா ஆறுமுகம், இனி நீதான் ஜெனரல் மேனேஜர். உங்க அப்பாவை பத்தி கவலைப்படாதே. நான் பார்த்துக் கொள்கிறேன். தேங்க்ஸ் சார். எனக்கு சிறிய தயக்கம் இருந்தது. அதை தீர்த்து விட்டீர்கள் சார்.
ஆறுமுகத்தின் முதலாளி ஆறுமுகத்தை அங்கு வேலை செய்யும் அனைவருக்கும் அறிமுகப்படுத்தி வைத்தார்.